ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. இன்றைக்கி திருப்பாவையில் நம்ம என்ன பாசுரம் பார்க்க போகிறோன்னா, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் என்று தொடங்கும் பாசுரம் தான் பார்க்க போகிறோம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆமல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களே முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். இந்த தோழி எழுப்பும்போது என்ன சொல்கிறான்னா, பொழுது விடிஞ்சாச்சு எழுந்துரு அப்படின்னு கூப்பிடுறா. இவ நல்ல குணம் கொண்ட தோழி இவ, அதனால தான் நங்காய் அப்படின்னு இவளை குறிப்பிடுறா. பொழுது விடிந்ததுக்கான அடையாளத்தை எப்படி குறிப்பிடுறான்னா, உங்கள் புழக்கடையில் எல்லாமே தாமரை மலர்ந்து விட்டது, அல்லி கூம்பி விட்டது அப்படின்னு சொல்கிறா. அடுத்து என்ன அடையாளம் சொல்கிறான்னா, காவியோட திண்டு அந்த வெண்பல் உடையவர்கள் கோவிலை திறப்பதற்காக சாவி கொண்டு செல்கிறார்கள். இதுவும் பொழுது விடுவதற்கான அடையாளம் என்று எழுப்புகிறார்கள். எங்களை முன்னே எழுப்புவேன் நீ சொன்னியே, இப்போ நல்ல என்னை எழுப்புவேன்னு சொல்லிட்டு நீ பாட்டு தூங்கிகிட்டே இருக்காயே, ஏன் இப்படி பண்ணி வா நீ வா, இப்படி கூப்பிட்டும் ஏன் வரமாட்டேன் என்கிறாய் என்று அவர்கள் இவளை கூப்பிடுகிறார்கள். சங்கு சக்கரம் ஏனும் தடக்கையன் தாமரை கண்களை போன்ற பகவானை பாடுவதற்காக வா என்றார்கள். உடனே அவர்களுடன் இந்த தோழியும் சேர்ந்து கொண்டாள். ஆண்டாள் திருடைகளே சரணம். எம்பெருமானார் ஜீயர் திருடைகளே சரணம்.